இன்று மிகப்பெரிய அட்டூழியம் இந்த இந்து அறநிலைத்துறை நடத்தி கொண்டிருக்கின்றது. உலகம் புகழ்பெற்ற தீப திருவிழா நமது அண்ணாமலையாரின் ஆலயத்தில் பரணி தீபம் முதல் மகா தீபம் வரை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இந்து அறநிலைத்துறையானது இன்று பாஸ் வழங்குகிறேன் என்ற பெயரில் இந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான அலுவலகம் கோவில் உள்ளே அவ்வளோ பெரிய அலுவலகம் இருக்கிறது. ஆனால் இந்த பாஸ் யாத்திரை நிவாசில் பிரிண்ட் ஓடுகிறது. பிரிண்ட் ஓடுனால இங்கே தான் விநியோகம் பண்ணுறாங்க. யாருக்குன்னு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நபர்களுக்கு இங்கே விநியோகித்து இருந்தால் எங்களுக்கு தகவல் வந்த உடனே கூட்டணி கட்சியை சேர்ந்த பாட்டாளி மக்களை கட்சியை சேர்ந்தவங்களும் மற்றும் உடனடியாக தகவல் தெரிவிக்கணும் இங்கே வந்து பார்த்தோம்னா அங்கே மேலே 307 அந்த ரூமில் BLA2 திமுகவினுடைய BLA2 திமுகவினுடைய மாநகர கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், முன்னாள் கவுன்சிலர், திமுக சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பாஸ் ஒட்டி வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு கொடுத்து ஒரு பாஸ் 4000 5000 சொல்லி விற்பதற்கு திமுக சேர்ந்தவர்களுக்கு தன்னார்வலர்கள் என்ற பெயரில் பாஸ் அடித்து விற்று கொண்டிருக்கின்றார்கள். இங்கு போகும்போது கடந்த காலங்களிலிருந்து இந்த ஜேசி என்னைக்கு ஜாயின் பண்ணாரோ அன்னைக்கிலிருந்து அவர் போன் எடுக்கிறதில்ல. நாங்கள் மக்கள் பிரச்சனைக்கோ கோவிலில் ஒரு பிரச்சனை மக்கள் பிரச்சனை இருக்கும்போது அவருக்கு போன் பண்ணா அவர் போன் எடுக்கிறதில்ல. சாதாரண மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட அவர் எடுக்கிறதில்ல. இந்த மாதிரி நமது கட்சியை சேர்ந்தவங்க கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் போன் பண்ணா கூட அவர் எடுக்கிறதில்ல. அவருக்கு எந்த அதிகாரம் தெரியல. ஆனா இன்னைக்கு இன்று மதியம் கூட கோவில் உள்ள குருக்களே உள்ள செல்ல முடியவில்லை. ஆனால் பணிக்கு நிற்கக்கூடிய காவலர்கள் முன்னாள் காவல்துறையைச் சேர்ந்த DIG அவரை உண்மையான பக்தர்களுக்கும் உபயதாரர்களுக்கும் இந்த பாஸ் ஆனது கிடைப்பதில்லை. ஆனால் திமுகவை சேர்ந்தவர்களுக்கும் முன்னாள் காவல்துறை அதிகாரிகளுக்கும் முன்னாள் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் ஈஸியாக இந்த பாஸ் கிடைத்து விடுகிறது. பணம் படைத்தவர்கள் ஏனென்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பிடியில் இந்த இந்து அறநிலைத்துறை சிக்கிக் கொண்டுள்ளது. உள்ளூர் வாசிகளுக்கும் தன்னுடைய அத்தியாவசிய சேவை கூட வீட்டுக்கு செல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு மக்கள் இன்னல் படுகின்றது. இந்த இந்து அறநிலைத்துறையும் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சரும் கவலைப்படுவதில்லை. இந்த பாஸை எப்படி விற்கலாம், யார்கிட்ட விற்கலாம், எங்க பிரிண்ட் போடலாம், எங்கெல்லாம் டூப்ளிகேட் பாஸ் போடலாம் அப்படின்ற